Hi guys, I'm Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense உடைய ஃபுல் ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரிங்களா. தென் புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு தெரியாமல் போகலாம். அதனால் இது வந்து எல்லா வீடியோக்கும் இது காமனாக சொல்கிறது தான். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரிங்களா. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSenseல எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் வருது, தென் எவ்வளோ ரெவன்யூ நமக்கு கிடைக்குதுன்னு எல்லாம் நம்ம டே டு டேட் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து புது மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் 1.5 மாதத்துக்கு மேலே நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரீவியூ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக இன்றைக்கான ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேறு சாப்டர் பார்த்துருவோம். ரீசன் என்னென்னா அனலைஸ் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அனலைஸ்னால் எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் சரிங்களா. அந்த விதத்தில் இப்போது ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஏர்னிங் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே ஏர்னிங் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா $2 ஒரே ஒரு சென்ஸ் தான் வந்திருக்கு. என்ன ப்ரோ நேற்றுக்கு $77.80 வந்திருக்கு, பட் ஆனால் இன்றைக்கி வெறும் $2 தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா என்னுடைய சர்வர் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணி விட்டுட்டேன். அதாவது இந்தியன் சர்வரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது யூஎஸ் சர்வருக்கு மாற்றதால சம் பக்கா இல்லை இஷ்யூஸான்னு நானே தெரியல. ஒரு நாள் நல்லா ரெவன்யூ இருக்குது, இன்னொரு நாள் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு நாள் சுத்தமாகவே கம்மியாக இருக்குது. தென் இது சர்வர் ப்ராப்ளமா இல்லை ஆட்சன்ஸில் பக்கு போயிட்டு இருக்குதான்னு தெரியல. சம் பக்கு போனால் கண்டுபிடிச்சிரும் ஈஸியாக. பட் ஓரளவுக்கு அனலைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதில் பக் எதுவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே, பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து இப்போது ரீசெண்டாக 1 வீக்காக லோ சிபிசியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாத இப்போது லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி டுடே ரிப்போர்ட் வச்சா தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும் ஓகேங்களா. இப்போ ஓகே, டுடே ரிப்போர்ட் வச்சாச்சு. இப்போது லாஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி $2 வந்திருக்கு. நேற்றுக்கு பாருங்கள் $77.80 வந்திருக்கா. அடுத்ததா லாஸ்ட்டு 7 days பாருங்கள் $173.22 வந்திருக்கு. லாஸ்ட்டு 7 days இவ்வளோ டாலர் வருமானா உண்மையை சொல்லப்போனால் வரும். திஸ் மந்தில் வந்து பாருங்கள் $331.29 வந்து கிடச்சிருக்கு. எப்படி ப்ரோ இவ்வளோ ரெவன்யூ நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது எல்லா விஷயமே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா எனக்கு ப்ரைவேசி பாலிசி தென் வைலன்ஸ் கண்டக்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க யூடியூப்பில். எதனா ஒரு மெத்தடை போட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தென் கம்யூனிட்டி கிளன் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. என்னால் ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று பெல் தமிழ் சோலார், இன்னொன்று வந்து ஃபுல் ப்ளே. அந்த 2 குரூப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் இன்னொரு வே வந்து உங்களுக்கு இதிலே சொல்லிடுற வீடியோவில் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ நார்மலாக நீங்கள் எல்லாருமே டெக்கு பற்றி போடுவீங்க, தென் ஒரு ரோபோட்டிக் தான் ஃபியூச்சர் பற்றி இதுமாரி போடுவீங்க. அதுக்கு உண்மையாக சொல்லப்போனால் பிகினர்ஸ்க்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்காமே நீங்கள் போடுவீங்க. நான் வந்து போடக்கூடிய போஸ்ட் வந்து எல்லாமே ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் போடுவேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் 300 to 500, 500 to 1000 இந்தமாரி இருக்கக்கூடிய சிபிசி கீவேர்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் எனக்கு நல்லா ரெவன்யூ வருது ஓகேங்களா. அதாவது இது என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னுடைய சைட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கொடுது. ப்ரோ என் சைடுக்கு எப்படி ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனா ஒன்றும் இல்லை. இப்போது கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரியில் பாருங்கள். இப்போது இந்தியாவில் பார்த்தாச்சுன்னா 1000 பேர், நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்தியாவில் எவ்வளோ தான் டிராஃபிக் வந்தாலுமே நமக்கு 1000க்கு $2 கரெக்டாக வந்திருக்கா. இப்போ 1200 பேர் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி. அதில் 61 ஆடு கிளிக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $2 ஷார்ப்பாக விழுந்திருக்கா பாருங்கள். அடுத்து இல்லாமல் யூனிஸ்டேட்டில் பாருங்கள் கீழே. ஆனால் நேற்றுக்கு ரிப்போர்ட்டை பார்த்தாச்சுன்னா யூனிஸ்டேட்லேருந்து வந்தது, பட் இன்றைக்கும் யூனிஸ்டேட்லேருந்து வந்திருக்கு. பட் பர்டிகுலராக யூனிஸ்டேட்லேருந்து கிங்டமில் வந்து பார்த்தாச்சுன்னா அதாவது பேஜ் தான் இருக்கா தவிர எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு கண்ட்ரியில் மட்டும் தான் ஆடு கிளிக் விழுந்திருக்கு. பட் அதுக்கும் ஒரு சென்ஸ் கூட வரல. இதுதான் எனக்கு பர்டிகுலராக எனக்கு யூனிவர்சிட்டிலேருந்து வந்தால் மட்டுமே நல்ல ரெவன்யூ இருக்குது. ரீசனாக இப்போ எஸ்டே ரிப்போர்ட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நேற்றுக்கு மட்டும் எஸ்டேவில் யூனிவர்சிட்டியிலேருந்து 10 பேஜ் வியூ தான், தென் 4 ஆடு கிளிக் விழுந்திருக்கு. அதுக்கு மட்டுமே $75.47 வந்திருக்கு. இந்தியாவில் வந்து பாருங்கள் 1420 பேருக்கு 49 ஆடு கிளிக் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட $1.61. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியாவிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ, அதாவது எவ்வளோ பேஜ் வந்தாலுமே நம்மளுக்கு ஆவரேஜ் 1000க்கு $2, அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஓகேங்களா. அதிகபட்சம் $6 வரைக்குமே கிடைக்கும். பட்டு அதுக்கு தகுந்த எஃபெக்ட் போடணும் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு போஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் 1000 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் எழுதணும். நல்ல ஒரு கீவேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும்னா ரெவன்யூ நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம சைடு வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பா. ஒரு போஸ்ட் வந்து 130, தென் அப்ரூவல் கண்டென்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நல்லா ஐசிபிசி கண்டென்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா ப்ரைவேட்டாக வந்து டெலகிராம் குரூப்பில் சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் வந்து
போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத வேர்ட்பிரஸ் சைட்டே வந்து நம்ம புதுசாக பில்ட் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா ஐடியா இருந்தால் நீங்கள் டெலகிராம் குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதில் வந்து கம்பல் எதுவும் கிடையாது. வேணும்னா வாங்கிக்கிங்க, வேணா விட்டுருங்க. அதை அது இல்லாமல் ஐசிபிசி கீவேர்ட்ஸும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் 250க்கு. இப்போது புது ஆஃபர் வந்து ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500+ இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 500 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து 100லேருந்து 1000 வேர்ட்ஸ், அதாவது 1000 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதை பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஸ்டார்டிங்கே சொன்னேன், நம்ம புதுசாக அனலைஸ் வந்து ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? தென் இன்னொன்று முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணது கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சாரி. ஓகேவா? இப்போது அப்படியே கீழே வந்து பார்த்தாச்சும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ பேஜ் பார்த்தாச்சுன்னா 1260 பேர் இன்னைக்கு டைமுக்கு, அதாவது இன்னைக்கு வந்திருக்காங்க. டைம் பாருங்கள் 11:21 PM நைட் ஆகுது. சரிங்களா? ஆக்சுவலி நாய்ஸ் எதனா அதிகமாக இருந்ததுன்னா சாரி, ஏன்னா நம்ம சைடு இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ 1260 பேருக்கு 63 ஆட் கிளிக் விழுந்திருக்கு. 63 ஆட் கிளிக் எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா $2.01 தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க. ஆர்பிஎம் வந்து $1.60 வந்து இருக்கு. சிபிசி 0.3 இருக்குது. ஓகேங்களா? ப்ரோ ஏன் ப்ரோ திடீர்னு இவ்வளோ ட்ராப் ஆகுறதுக்கு ரீசன் என்னன்னா நண்பா, நமக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வரதும் இல்லாமல் நமக்கு யூடியூப்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சேனல்ஸ் இருக்கிறதால அது மூலிமா கொஞ்சம் டிராஃபிக் வரும். அதனால் பர்டிகுலராக நான் வந்து இப்போ லோ சிபிசியில் ஒர்க் பண்ணுறதால, அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது $1 கம்மியாக இருக்கக்கூடிய சிபிசி கீவேர்ட்ஸில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? டவுட்டாக இருந்தால் சைடோடி டொமைன் நேம் சொல்கிறேன், mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது லோ சிபிசி ஒர்க் பண்ணுறதால அந்த பேஜுக்கான ஆர்பிஎம் தான் இப்போது எடுத்துக்கும். அதிகமான டிராஃபிக் எந்த போஸ்ட்டுக்கு போகுதோ அந்த பேஜுக்கான ஆர்பிஎம் அண்ட் சிபிசி தான் எடுத்துக்குமா தவிர, இப்போது லோ சிபிசி இருக்கிற போஸ்ட்டுக்கு உள்ள டிராஃபிக் வரும்போது அதுக்கான ஆர்பிஎம் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ப்ரோ நீங்கள் ஐசிபிசி கண்டென்ட் போட்டு அதுக்கு கொடுத்தா நல்லா ரெவன்யூ வரும்ல ப்ரோ, ஏன் ப்ரோ கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து ஐசிபிசியில் ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை தான். தொடர்ந்து ரெகுலராக போஸ்ட் போட முடியல. ரீசன் என்னென்னா கண்டென்ட் ரைட்டிங் பண்ணணும் இல்லையா, அவ்வளோ சீக்கிரமாக முடியல. ஏன்னா எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுத்துட்டு எனக்கும் போடுறதுக்கு முடியல. அது இல்லாமல் என்னோட சைடு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் ஐசிபிசிலும் போடுறது என்னுடைய விருப்பம் தான், போடாத என்னுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? அடுத்ததா பேஜ் இம்ப்ரெஷன் அண்டு சிடிஆர். ஓகேங்களா? இப்போ பேஜ் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 4880 இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 4080? ஆமாம் நண்பா. இதில் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போது 1260 பேர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க சைட்டுக்கு. அந்த 1260 பேரில் 4080 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. இது வந்து டே டு டேட்டில் வந்து மாறும். இதுவே 1000 பேர் வந்தாலும் ஒரு சில டைமில் 3000 இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா? நேற்றுக்கு பாருங்கள் 1540 பேர் வந்திருக்கிறாங்க எஸ்டேவில். பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி தென் ஆட் கிளிக் எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் வந்து $50.48 இருக்கா. அதே போல் சிபிசி பாருங்கள் $1.25 இருக்கா. இதுதான் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 4890. தென் பேஜ் சிடிஆர் பாருங்கள் 4.02%. இது நேற்றுக்கானது. ஆனால் இன்னைக்கானது பாருங்கள் அப்படியே அதுக்கு தலைகளாக இருக்கா. இது வந்து சைட்டை புரிஞ்சிக்கவே முடியல. பாருங்கள் இம்ப்ரெஷன் ஆவரேஜ் பண்ணி வருதா. ஆக்சுவலி நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்கும். அந்த 12 மணியில் எப்போனா அது அப்டேட் ஆகலாம். சரிங்களா? இப்போ சிடிஆர் பாருங்கள் 5.2%. இதில் சிடிஆர் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள். அது எப்படி ப்ரோ 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணணும்னா 100க்கு 10 ஆடுகளுக்கு விழலாம், 1000க்கு 100 ஆடுகளுக்கு விழலாம். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு 10க்குள்ளேயே சிடிஆர் வந்து மெயின்டைனிங் ஆகும். ப்ரோ எனக்கு 0.ல் சிடிஆர் வரணும்னா 250 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு விழலாம். ஓகேங்களா? அப்போ 1000க்கு மொத்தமே 10 ஆடுகளுக்கு விழலாம். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு சிடிஆர் வந்து ரொம்பவே லோவில் இருக்கும், 0.ல் இருக்கும். அப்படின்னா 100% உங்கள் சைடு வந்து சேஃப் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ரோ இது எல்லா வீடியோவிலும் நீங்கள் சொல்கிறதான், புதுசாக எதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு நண்பா சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் தென் 1.5 மாதம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த விதத்தில் இதுக்கு மேலே நான் எந்த போல் ஆடு வச்சுருக்கேன், அந்த எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அது வந்து இதுக்கு மேலே நான் சேர்த்து சொல்கிறேன். அப்படின்னா வரப்போகிற நாட்களில் அதை மட்டுமே நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக எடுத்து போகிற ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ரெவன்யூ காமிச்சு போர் அடிச்சிருக்கோம். அதனால் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நல்லா பாருங்கள் 2 ஆடு, அதாவது 3 ஆடு நான் வச்சுருக்கிறேன். நல்லா நோட் பண்ணணும்னா 3 ஆடு தான் வச்சுருக்கிறேன். அதில் வந்து 2 ரெஸ்பான்சிவ் ஆடு வச்சுருக்கிறேன்,
அதில் ஒன்று ஐசிபிசி ஆட் வச்சிருக்கிறேன். லாஸ்ட் 7 டேஸ்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதை வந்து நான் டுடேவுக்கு மாற்றுறேன். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ டுடேவில் பாருங்கள், $1.44. வேர்ட்பிரஸ் ஓமன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆடு. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க. ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு வந்து நமக்கு அமௌண்ட் வந்துருக்குது. சரிங்களா? அடுத்ததா ஐசிபிசி ஆடு 300க்கு 250. இது வந்து ஐசிபிசி ஆடு. ஆனால் அதுக்கு வந்து வெறும் 4 சென்ட்ஸ் தான் வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்ததா எஸ்டர்டே ரிப்போர்ட்டுக்கு பார்த்தா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஓகே, சாரி, இது லாஸ்ட் வீக் தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் 7 டேஸில் லாஸ்ட் வீக், ஆமாம் லாஸ்ட்டு, ஓகேங்களா? சாரி, எஸ்டர்டேனா லாஸ்ட் வீக், நேற்றுக்கு அது ரிப்போர்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நேற்றுக்கான ரிப்போர்ட்ல நமக்கு கிட்டத்தட்ட எப்படி 350க்கு 250 ஐசிபிசி ஆடுன்னு வாங்கத்த $53.52 வந்திருக்கு. எப்படி $53.52 வந்திருக்கு. அப்போ ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு பாருங்க, வெறும் $23.97 தான் வந்திருக்கு. ரீசன் என்னன்னா, ஐசிபிசி ஆடுக்கு வந்து எப்பவுமே குவாலிட்டியான, அதாவது ஆடு வந்து ஒன்றா இருக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஆடும் வந்து ஐசிபிசி அந்த, அதாவது எப்படி சொல்லுது, ரெஸ்பான்ஸ் ஆடுனா பெருசாக இருக்கும் பேனர் மாதிரி, ஐசிபிசி ஆடுனா ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஆடு வந்து எவ்வளோதான் பெருசாக ஷோ பண்ணணுன்றது முக்கியம் இல்லை. சின்னதாக ஷோ பண்ணாலும் அதுக்கான வேல்யூம் வந்து அதிகம். அது இதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா லாஸ்ட் 7 டேஸ்க்கு வச்சு காட்டுறேன். இதோட இன்னும் தெளிவாக யாரும் உங்களுக்கு வச்சு காட்ட மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ லாஸ்ட் 7 டேஸில் வந்து பாருங்க, நமக்கு ஐசிபிசியில் இருந்து தான் $54.74 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 500% நமக்கு அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ரெஸ்பான்ஸ் ஆடை விட ஐசிபிசி ஆடுக்கு தான் நமக்கு ரெவன்யூ அதிகம். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி வந்து ஐசிபிசி ஆடுன்னுவாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் misterfull.comல போய் பாருங்க. 2 பேராவுக்கு கீழே 2 பேரா தென் 6 பேராவுக்கு கீழே ஒரு ஆடு வச்சிருப்பேன். உங்களுக்கு அதை பார்த்தா ஸ்கொயர் ஆடு உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆடோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், 350க்கு 250 இந்த ஆடு தான். ஓகேங்களா? அடுத்தது வேர்ட்பிரஸ் ஓம்ன்றது வந்து ரெஸ்பான்ஸ் ஆடு தான் நான் அப்படி பேர் வச்சிருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, ரெஸ்பான்ஸ் ஆடு. அதுக்கு வந்து வெறும் $43.83 தான். அதாவது என்னோட சைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு ரெவன்யூ ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஐசிபிசி ஆடு தான் வருது. இது ஏன் நான் இந்த இடத்த சொல்ல விரும்புகிறேன்னா, ஆடு வந்து நம்ம எத்தனை வைக்கிறோமோ அதுக்கு அத்தனை ஆடு இங்கே வந்து ஷோ பண்ணோம். ஓகேங்களா? நான் 3 ஆடு வச்சிருக்கிறேன். அதில் 3ல் வந்து அடியில் ஃபுட்டரில் இருக்கிறது வந்து சுத்தமாகவே நமக்கு ரெவன்யூ இல்லை, வெறும் 14 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்குது. ஹெட்டர்லையும் தென் கண்டென்ட்டுக்கு சென்ட்ரல் இருக்கிறதுல தான் நமக்கு ரெவன்யூ வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஹெட்டர் தென் கண்டென்ட்டுக்கு சென்ட்ரல் இருக்கிறது தான் நமக்கு ரெவன்யூ கிடச்சிருக்கு. இது ஏன் பர்டிகுலராக இந்த அனலைஸ் உங்ககிட்ட நான் காட்டுறேன்னா இதுதான். அடுத்ததா அப்படியே கீழே வந்தாச்சுன்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, அதாவது மீன் கண்ட்ரிலேருந்து அதே சேம் தான் நண்பா. அங்கே வந்து கண்ட்ரியாக பார்த்துட்டீங்க எந்தெந்த கிளிக்ஸ் எவ்வளோன்னு, இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா அதே தான். இப்போது யூனிட் ஸ்டேட்லேருந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், கீழே 20% ப்ளஸில் இருக்கா பாருங்க, $148 வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க $18 தென் $12 அந்தமாரி. புரியுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இன்னும் டீப்பாக வேணும்னா இதை பற்றி உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். தென் இந்த போல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக கண்டென்ட்டை ஆர்டிக்கல் ரைட் செய்து தரப்படும். ஓகேங்களா? அது ஃப்ரீயில் நண்பா, பெய்டு சர்வீஸு. வேறு என்ன சொல்கிறது புதுசாக, வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. தொடர்ந்து ரெகுலராக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும், பட் புரியாமல் போக நான் எல்லாமே இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத மேக்ஸிமம் 10 to 25 ஆவரேஜாக 50 இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் நான் ஃப்ரீயாகவே எடுத்து என்னுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதாவது போட்டுட்ருக்கிறேன் ஃப்ரீயாகவே. அதுமாரி உங்களுக்கு அதாவது லோ சிபிசியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 20 அதிகபட்சம் 30 இந்தமாரி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வேணும்னா நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் எடுத்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைவேட்டாக சேட் பண்ணினா உங்களுக்கு நான் கால் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அடுத்ததாக வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை. இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.
அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எது போல் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். அது இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம யூடியூப் டியூட்டோரியல் வந்து ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் யூடியூப் டியூட்டோரியல் வந்து சீக்கிரமாகவே கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? தென் வரப்போகிற நாட்களில் 2 வீடியோ செய்யப்படும். காத்தால வந்து ஆட்சன்ஸ் பற்றி போகிறோன்னா நைட்டில் வந்து யூடியூப் டியூட்டோரியல் வரும். அப்படின்னா காலையில் வந்து யூடியூப் டியூட்டோரியல் போகிறோன்னா நைட்டில் வந்து ஆட்சன்ஸ் பற்றி வரும். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம 2 வீடியோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா யூடியூப் டியூட்டோரியல் வந்ததுன்னா உங்களுக்கு நான் வேர்ட்பிரஸ் எப்படி சைடு பில்ட் பண்ணுறது, ஆட் பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஆர்டிக்கல் எப்படி போஸ்ட் போடுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறது, வேறு எதில் நண்பா? நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.